ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன் அழகாக பார்க்க போகிறோம். அது ஒரு ட்ரைலர் தான் ஓடிட்டுருக்கு ரொம்ப வேகமாக. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஓடும். இது வந்து ஃபுல் வீடியோ கவர் ஆகிடுறதில்ல. எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பாக அந்த எவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன், எப்படி கட் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி டெக்னிக்கலை யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி பைப்பிங் வச்சுருக்கேன், எங்கெங்கே பைப்பிங் வைக்கணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வீடியோவோட பின்னாடி அப்படி கண்டினியூவாக சொல்கிறேன். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் ஏதோ ஒன்று டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் சண்டே எல்லா சண்டேவும் ஒரு 10 மணிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிசைனர் ஆக முடியும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். ப்ளவுஸ் லென்த் 14.5, ஷோல்ட்ரு 5.5, ஆம்போல் வந்து 5.5 வச்சுருக்கேன். இது பாடியோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35. நெக்கோடைய உள்ளாகலாம் 2.5, கீழே வந்து ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம டிசைனுக்கு தேவையான ஷேப் வந்து அழகாக ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அவுட்ருலேயும் இன்னொரு லைன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு இன்ச் வர மாதிரி நம்ம வந்து ஒரு பேட்ச் அந்த மாதிரி வர மாதிரி அழகாக நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். சென்டர்லேயும் ஒரு நல்ல டிசைன் வர மாதிரி ஒரு இன்ச் அகலத்துக்கு அங்கேயும் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் 2ஆக மடித்து அதோட கரெக்டாக சென்ட்ரு பகுதியை கரெக்டாக லைனிங்கில் வச்சு அப்படியே ஒரு ட்ரேஸ் அழகாக அது என்ன ஷேப்பில் நான் வரைஞ்சிருக்கணும் அதே அளவில் நீட்டாக ஒரு ட்ரேஸ் எடுத்துக்கிறோம். ட்ரேஸ் வந்து 2 கோடும் அழகாக எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்துகிட்டு சென்ட்ரலையும் ஒரு நல்ல கோடு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு 2ஆக மடிச்சிடணும். நம்ம வந்து கேன்வாஸை பார்த்திங்கன்னா திருப்பி 2ஆக மடிச்சுட்டு அந்த ஷேப்லேயே அழகாக நம்ம வந்து வெட்டிக்கலாம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து வீடியோ புரியும். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலனா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. நான் எப்படி கட் பண்ணுறேன், எப்படி ஸ்டிச் பண்ணுறன்றதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் புரியும். இந்த மாதிரி நல்லா அயர்ன் பண்ணிக்கங்க. உங்கள் சாரியில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலர் இருக்கோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அயர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அடுத்து வந்து நமக்கு வந்து பைப்பிங் ரெடி பண்ணுறோம். பைப்பிங் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸினுடைய லுக்கை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா ரிச்சாக இருக்கும் பார்க்குறக்கு. நம்ம பட்டு சேலைக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பட்டு சாரி இந்த மாதிரி ஒரு சில சேலைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பைப்பிங் யூஸ் பண்ணும்போது பைப்பிங்கோட லுக் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து நெக்குக்கு வந்து நூல் பைப்பிங் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நூல் பைப்பிங் யூஸ் பண்ணும்போது நெக்கோட ஸ்டைல் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி உள் பக்கம் கரெக்டாக அந்த ஓரத்துலேயே வர மாதிரி நீங்கள் பைப்பிங் வச்சுங்க. அதே மாதிரி அவுட்ருலேயும் நம்ம வந்து பைப்பிங் வச்சுக்கணும். பைப்பிங்க்கு கிளாத்து நீங்கள் பிடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்போவுமே இதே ஃபார்முலா தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நான் சொல்லித்தர மெத்தட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக கற்றுக்கிறவங்க கூட ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுவும் பார்த்திங்கன்னா லைனிங்கையும் ஒரிஜினலையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சு கரெக்டாக அந்த நம்ம பைப்பிங் அடித்தோம் பார்த்திங்களா, அந்த தையல் மேலேயே அழகாக அடிக்கணும். நம்ம இந்த பேட்ச் வைக்கும்போது அது வந்து லைனிங் உள் பக்கம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த உள் பக்கம் வர மாதிரி நீங்கள் லைனிங் வச்சு அந்த பேட்ச் வச்சு நீங்கள் அடிக்கணும். அதை மட்டும் எப்போ மறந்துட வேண்டாம். அடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு சுற்றி நம்ம அழகாக வெட்டிடணும். 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக விட்டுற வேண்டாம். வெட்டிட்டு இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நெக் ஷேப் வந்து நல்லா அழகாக திரும்பும். அதுக்காக தான் கட் பண்ணி விடுறோம், வேறு எந்த காரணமும் கிடையாது. அடிச்சுட்டு மேலே தையல் போடணும். எப்படி தையல்னால் அந்த நான் பைப்பிங் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த பைப்பிங்க்கும் அந்த பேட்சுக்கும் சென்டரில் அந்த இடையில தான் நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும்.
ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக ஸ்டிச் போட்டுடுறோம். ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்து நம்ம பேட்ச் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பைப்பிங் நம்ம ரெடி பண்ணோம். இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி டிசைன் நீங்கள் அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 டைம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தான் புரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழப்பமாக இருக்கலாம். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் அடிக்கிறவங்க இதை அடிக்க முடியாது. இது இப்போ நான் இதுக்கு மேலே அடிக்கிற ப்ளவுஸ் எல்லாமே வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா பேட்டர்ன் தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் டிசைன் நம்ம பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் கண்டிப்பாக இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் இந்த மாதிரி டிசைன்லாம் கஸ்டமருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் யாரும் ஸ்டிச் பண்ணியிருக்க முடியாது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது ஈஸியாக யாரும் ஸ்டிச் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் இது. ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் இருக்குது. சரி வேண்டாம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹெவி ஒர்க்கெலாம் கொடுக்க வேணாம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒர்க் இருந்தால் போதும் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெலாம் இருக்குது. பட் இப்போதைக்கு அதை வேண்டாம், போகப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அடிச்சுக்கங்க. அடிச்செடுத்து நம்ம இங்கே அடுத்த பைப்பிங் வச்சு அடித்து திருப்பி இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு லுக்கான ஃபஸ்ட் கிளாஸான ஒரு லுக்கான ஒரு ப்ளவுஸ் நம்ம டிசைன் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி லைக் பண்ண தான் நான் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். இது வந்து இந்த பக்கம் ஃபிட் பண்ணிவிட்டு அது த்ரெட் கட் ஆகிடுச்சிங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நூல் கட் ஆகிடுச்சு. ஓகே, சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு கரெக்டாக சென்ட்ரு பார்த்து அழகாக நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அடுத்து இதே டிசைனில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயே அந்த ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இன்னும் பண்ணும்போது நல்லா லுக் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு வர சொல்கிறேன் அது எப்படின்றது. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் நம்ம வந்து டெய்லியும் புதுசாக டிசைன் வீடியோ என்னால் போட முடியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.